நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அருள் அரவிந்த் நாங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேர் லேடிஸா வந்திருக்கோம், 2 குழந்தைகளை கொண்டு இருக்கோம். லக்கேஜ் 7. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். இப்படிதான் இருக்கும் இது எல்லாமே. ஒரு சில இதில் வந்து 4 சீட் இருக்கும், இன்னொரு சில இதில் வந்து 2 சீட் இருக்கும். நம்ம எது வேணுன்றது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் 2 சீட் இருக்கிற கூப்பையை வந்து புக் பண்ணிடுறோம். ஸோ உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை வாங்க. இறங்கி பார்த்தா ஒரு 10 அடியில் ஒரு தண்ணி கடை இருக்குது. உடனே இறங்கி டிடிஆர்னு கூட யோசிக்காம சார் 5 வருஷத்துல ட்ரெயின் எடுக்கிறதுனால ஓடி போய் வாங்கி தர முடியுமா தெரியல, 2 பாட்டில் மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னா அவரும் சரிமான்ட்டு முன்னாடி போயிட்டாரு. எப்படி தெரியுமா, இது சோஃபா மக்களே இவங்க அனுப்புற என்னால தாங்கவே முடியல. அலப்புற ஸ்டார்டிங் பிராண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். மெமரி தான். நாங்க வந்து ட்ரெயினை வந்து அடிச்சு புடிச்சு லாஸ்ட் மினிட்ல இதை பாருங்க இவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஏறி இருக்கோம். இது ஒரு சாதனையா நாங்க ஃபீல் பண்றோம். இந்த மெமரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு முக்கியமா வந்து இந்த மெமரியை ஷேர் பண்ணுன்றது வந்து அம்மாவோட ஆசை. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு நாங்க ட்ரெயின் கன்ஃபார்மா பிடிக்க மாட்டோம்னு நினைச்சாங்க. பட் கடவுள் இருக்காருக்கு வர அப்படின்ற மாதிரி சென்ட்ரலுக்கு பசங்க அம்மா லக்கேஜ் 7 லக்கேஜை தூக்கி இப்படியோ போகணும்னு வந்த போது சூப்பரா ஒரு பேட்டரி கார் இருந்தது. அந்த அண்ணா ரொம்ப கைண்டா வந்து எங்க எல்லாரும் ஏத்தி கரெக்டா 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்து எங்க கம்பார்ட்மெண்ட்ல ஏத்திட்டாங்க. அதாவது ஒரு ஹானஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸ்மைல் வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாருமே வந்து நம்ம ஏறிட்டோம்னு சொல்லி நாங்க லிட்டரலி ஹக் எல்லாம் பண்ணோம். என்னமோ இந்த அவார்டு டிராஃபிலாம் வின் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷம் ட்ரெயினர்னாலே வந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அருள் அரவிந்த் நாங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா நாங்க எல்லாரும் லேடிஸ் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி நாங்க தனியா வந்து போயிட்டு இருக்கோம். கூட அழைச்சிட்டு ஆமா இவங்களை அழைச்சிட்டு போறோம். ஸோ என்னெல்லாம் கூத்து பண்றோம், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வீடியோ. நவிலன் நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடு போ. ஊருக்கு போய் சாப்பிடுறியா? ஊருக்கு போகையும் 6 ஹவர்ஸ் ஆகும். வேண்டாமா? அதாவது சில பேர் விரதம் இருப்பாங்கல்ல, இவன் ஊருக்கு போற விரதம் இருக்கான். ஊருக்கு போனா கோயம்புத்தூர் மண்ணில கால் எடுத்து வச்சாதான் சாப்பிடுவோம். அப்படியா நவி? ஓகே. இங்க பாருங்கடா. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கர எக்ஸைட்டிங்கா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஏசில விவரம் தெரிஞ்சு 2 பேரும் வராங்க. இதுக்கு முன்னாடி நிலன் வந்திருக்கான், நவிலன் வந்திருக்கானா அப்படிங்கிற வந்தது இல்ல. ஸோ நவிலன் வந்து நேத்து தான் நான் வந்து அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து ஒரு ரூம் மாதிரி நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அது புரியல நான் சொன்ன போது. பட் உள்ள வந்தோடனே அவன் எக்ஸைட்டட் ஆகி இங்க பாருடா கதவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாத்துட்டீங்களா? உங்களுக்கும் காட்டுறேன். சில பேர் போயிருந்துருப்பீங்க, சில பேர் போயிருந்திருக்க மாட்டீங்க. நீங்களும் பாருங்க எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஏசி அமைப்புன்றதை உங்களுக்கு காட்டுறோம். ஹாய் மக்களே, வெல்கம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். இப்படிதான் இருக்கும் இது எல்லாமே. இங்கே ஏலேருந்து ABCDEFGH அந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு சில இதில் வந்து 4 சீட் இருக்கும், இன்னொரு சில இதில் வந்து 2 சீட் இருக்கும். நம்ம எது வேணுன்றது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் 2 பேராக வரீங்க அப்படின்னா 2 பேருக்கு மட்டும் இருக்கிற அந்த பிளாக்கை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேருக்கு மேலே வரீங்கன்னா 4 பேர் இருக்கிற சீட்டை புக் பண்ணிக்கலாம். இது வந்து டோர்ஸோடு வரும். ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை வாங்க காட்டுறேன். யாருமா வீட்டுல வாமா வெளியேமா பிரியா ஓபன். ஹாய் வெல்கம். ஸோ டோரை வந்து அவங்க திறந்துட்டாங்க. இதுதான் எங்களோட கூப்பே. ஆமா இன்னைக்கு வந்து நாங்கள் 2 சீட் இருக்கிற கூப்பையை வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை வாங்க பாருங்க. இங்க பாருங்க, பிங்க் கலர் தலகாணி இருக்கு. இந்த மாதிரியான போர்வை வேற இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த முசு போர்வை. ஆமா அது இல்லாம அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க. நாங்க குடிச்சிட்டோம். ஆனா மனசாட்சியே இல்லாம நான் வேலை பண்ணேன். யாரும் ஏறிட்டோம் ட்ரெயின்ல பதட்டத்துல. ஆனா தண்ணி பாட்டில் வாங்க மறந்துட்டோம். இறங்கி பார்த்தா ஒரு 10 அடியில் ஒரு தண்ணி கடை இருந்தது. உடனே இறங்கி டிடிஆர்னு கூட யோசிக்காம சார் 5 வருஷத்துல ட்ரெயின் எடுக்கிறதுனால ஓடி போய் வாங்கி தர முடியுமா தெரியல, 2 பாட்டில் மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னா அவரும் சரிமான்ட்டு முன்னாடி போயிட்டாரு. ஒரு 2 அடி பின்னாடி வந்து நீங்க எந்த கூப்பேன்னாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். உங்களுக்கு உள்ளே தண்ணி பாட்டில் தருவாங்கம்மா, கவலைப்படாதீங்க போங்க. தண்ணி தருவாங்க. உள்ள ஏறினோடனே இந்த கூப்பே தராங்கன்னா ஆமா சார் எல்லாருமே லேடிஸா இருக்கும் பாருங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ நிறைய கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் ஆக்சுவலா இருக்காங்க. ஆமா. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல எல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சோஃபா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு காட்டுறேன். சோ மக்களே விட்ட இடத்துல இருந்து வரேன். விட்டத குடிக்கிறேன்டா. டோர் காமிச்சா டோருக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இது
இது வந்து நம்ம படிக்கிறதுக்காக. ஆமா, முக்கியமா ஒரு படி காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க, சின்ன வயசுல எல்லாம் நம்ம கொலுப்படியில ஏறி உட்காரணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய படிகள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஏறி இது மேல படுத்துக்கிறதுக்கு. லேடர்ல ஏற கஷ்டமா இருக்குல்ல, இது பாருங்களேன் அப்படியே ஸ்டெப் மாதிரியே ஏறிடலாம் ஈஸியா. அண்ட் இந்த சீட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட வித்து வந்து நிறைய இருக்கும். இப்போ குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம் படிக்க முடியல. இன்னும் ஐஆர்சிடிசிக்கு ப்ரொமோஷன் பண்றதுதான் நான் பண்ணல, இருக்கிறதா சொல்றேன். கொஞ்சம் எனக்கே அந்த ஃபீல் தான் வந்து. பட் அப்பலாம் யாரும் நினைச்சுக்காதீங்க, கிடையாது. சொந்த காசுல வாங்கிருக்கோம், சொந்த காசுல தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெட்ஸ் கூட நீங்க கூட்டிட்டு வரலாம். ஆனா முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பெட்ஸ் யாராவது உங்க கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் ஆகி உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க சொன்னா அது வேற இடத்துக்கு மாறிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. குப்பைத்தொட்டி கூட இருக்கு. நான் உங்களுக்கு காட்டு. என்ன வந்து ரொம்ப பெருமையா பேசின பிரியா கேவலமா என்னமோ ஒன்று காட்ட போறாங்களா? இங்க காட்டுங்க. இது ஒரு டேபிள் மாதிரி ஒரு டேபிள். இது எப்படி நிறுத்தணும்? இப்படியா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நிறுத்தணும்? இப்படி. ஓகே. சாப்பிடும்போது இருக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்க, பக்கத்து வீட்ல இருக்கா, உங்க வீட்ல இருக்கா? சோ எஸ். சோ இது 2 பேர் ரூம் அப்படின்றதுனால 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்க 4 பேர் ரூம்ல போனீங்கன்னா 4 டேபிள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்க வந்து சொந்த காசுல நாங்க கூட்டு வந்தது. இவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடையாது இப்போதைக்கு. நம்ம இந்த vlog ஏன் எடுக்கிறோட எனக்கு ஆக்சுவலா புரியல. ஆக்சுவலா நாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால அந்த ஜாலி மைண்டோட பாருங்க. சீரியஸா பார்த்துட்டு யாரும் இல்லை. ஆமா, இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு கேட்பீங்க, கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். எங்களுக்குமே தோணுது, மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ பதிவு வந்து கோர் மெமரி. ட்ரெயின் அம்மா கேட்டாங்க, இந்த நாள் நம்ம ஹிஸ்டரியில வந்து மறக்கவே முடியாத ஒரு நாள். அம்மா வந்து லிட்டரலி அவங்க போன் எடுத்து கொடுத்து ஒரு செல்ஃபி முதல்ல எடுங்க, நம்ம எல்லாம் இந்த நாளை மறக்க கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்தது ஜர்னி. நான் எப்படி ஒரு சாதனை பெண்களை நான் வச்சிருக்கேங்கிறத வந்து இன்னைக்குதான் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. வந்த வேகம் என்ன, கொண்டு வந்த ஜாமான்கள் என்ன, அதை இழுத்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே. என்னையும் சாதனை வேதனை எல்லாம் ஓகேமா, ஏதோ இழுத்து கொண்டு வந்தோம் சொன்னீங்களே. பசங்களை சொன்னீங்களா? நாங்க எக்கச்சக்கமான லக்கேஜோட வந்து சேர்ந்தோங்க. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, கொஞ்சம் எடுப்பார் பிடிப்பார்லாம் இருக்கிறதுனால என் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கும். அப்பப்ப ஏறி இடுப்புல உட்காந்துக்கும், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேர் லேடிஸா வந்திருக்கோம், 2 குழந்தைங்களை கொண்டு வந்துருக்கோம். லக்கேஜ் 7 லக்கேஜ். 5 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்புற இடத்துக்கு நாங்க வரணும், 4வது பிளாட்ஃபாரத்துக்கு வந்து இறங்கணும்னு. இன்னைக்கு தீர்த்தான் கதை. கோயம்புத்தூர்னாலே எனக்கு பெரிய ஒரு மெமரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஏறி உட்காந்து ஆணு மூச்சு வாங்க போறோம். 2 சேர்ந்து ஒரு டாக்டர் பக்கத்துல இருக்கு, எப்படி வீட்டு கொண்டு வந்துருங்கிற நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு மனித நேயம் உள்ள ஒரு பையன் ரொம்ப எங்களை பார்த்தோன்னே, எங்க நிலைமையை பார்த்தோன்னே ஏறி உட்காந்து சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு தொலைக்கிடமான நிலைமையில இருந்திருந்தா அவரே கஷ்டப்படாதீங்க, நாங்களே கொண்டு போய் விட்டுருவோம்னு சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி அதுல ஹைலைட் என்னன்னா, வைஷோவை பொறுத்த வரைக்கும் ஓடும். அது ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் பின்னாடி ஓடணும். பிரியாவை பொறுத்த வரைக்கும் பின்தங்கியே இருக்கும். அது இன்னைக்கு 4 லக்கேஜ் அது கையில, அதை இந்த இடத்துல எல்லாம் நான் இத்தனை நாள் பண்ண ஜிம் ட்ரைனிங்லாம் எனக்கு கை கொடுத்தது மக்களை. எதுக்கு போடுவோம் இல்லையோ இதுக்காகவாது ஜிம் ட்ரைனிங் பண்ணால என் பேரண்டிங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பிடிச்ச கையை விடாம ஓடி வந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சாதனை பெண்மணிகள் மாதிரி உள்ள வந்து. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டோம், ட்ரெயினை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது நவில எப்படியும் பிடிக்க போதில்ல, பீச்சுக்காவது கொண்டு போறாங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ற சிக்னல்ல வந்து ஏறோமா இல்லையா தெரியலன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பீச்சுக்கு போயிடலாம். எப்பவும் சொல்லாதான் பள்ளிக்கரனுக்கே போவோங்கிறான். என்னடா இங்க ஒரே மூட்டை மூட்டையா இருக்கு. என்னடா பண்றீங்க 2 பேரும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? கண்ணு திறந்துருக்கு, காட்டு. ஐயோமா பயமா திறந்துருக்கு. எங்க உன் கண்ணு காட்டு. ஐயோமா பயமா இருக்கு. ஸோ மக்களே, அம்மா வந்து டப்பா கட்டிட்டு வருவாங்க எப்பயும் ட்ரெயின்ல வந்தாங்கன்னா. இங்க ஒருத்தன் மானம் கெட்டவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடு போ. ஊருக்கு போய் சாப்பிடுறியா? 2 பேரு இட்லியில கை வச்சா என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நல்ல பசி. நல்ல பசி. ஏண்டா
கோயம்புத்தூர் மண்ணு போற வரையும் சாப்பாடை தொட்டு பார்க்க மாட்டேன்டா. முதல்ல என்ன சாப்பிட்ட? ஆப்பிள். அப்புறம் என்ன சாப்பிட்ட? கேரட். இப்போ என்ன சாப்பிடுற? இட்லி. ட்ரெயின்ல வந்தா மட்டும் ஸ்பெஷலா பசிக்குமா உங்க ரெண்டு பேருக்கும்? பிரச்சனை நான் கண்டுபிடிச்சேன். லெமன் ரைஸ் தான் பிரச்சனை போல இருக்கு. அதனால பசிக்கவே இல்லைன்னு முடிச்சிட்டான். நான் அவனை மீறி வந்த பசியில எவ்வளவு பசி நவிலன் உனக்கு? ஐயோடா, அத மறைச்சிட்டாடி. லெமன் ரைஸ்க்கு பயந்து பசிக்கலன்னு சொன்ன நீ. நான் அவ்வளவு கொடுமைக்கார அம்மாவாடா? லெமன் ரைஸ் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தருவேன்னு நினைச்சியா? சார் புள்ள சாப்பிடுது. நான் தான் லெமன் ரைஸ்க்கு பெரிய ஹேட்டர் நினைச்சேன். என்னோட வெறித்தனமான ஒரு ஹேட்டர் இருக்கா. உங்களுக்கும் லெமன் ரைஸ் பிடிக்காதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஹைஃபை அடிச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் 3 பேரும் நவி ஹைஃபை அடிங்க. உங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்காதான் அடி லெமன் ரைஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நாங்க ஹைஃபை தரோம். சோ மக்களே, இங்க 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா ட்ரெயினுக்கே சொந்தக்காரவங்க மாதிரி இங்க காஃபி கொடுப்பாங்களா டீ கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. அப்படியே இட்லி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அத கையோட அதுல என்ன தெரியுமா பண்ணோம்? இட்லி கொண்டு வந்தீங்களா வீட்ல இருந்து, அதே மாதிரி ஒரு ஃபிளாஸ்க்ல காஃபியும் போட்டு கொண்டு வந்து இப்படி சூடா சாப்பிட்டோம். இல்ல ஏதாவது ஸ்டேஷன் வரணும். நாங்க மும்பைல வந்த உடனே ஒரு காஃபி கிடைக்கும்னு நினைச்சிட்டேங்க. அது ப்ளூ காஃபின்னு சொல்லிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஃபில்டர் காஃபியா? இல்ல ஓரளவு கூட நான் ஓரளவு மன்னிச்சிருவேன். பிரியா, அங்க ஒரு பெல் இருக்கு, அத அடிச்சு கேட்டு பாப்போம், கொடுத்தா லாபம் தானே சொல்றாங்க. தப்பு இல்ல, கேட்டா தானே தெரியும். ஒருவேளை பேண்ட்ரி இருக்கலாம், எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்ல டீ காஃபி ட்ரெயின்ல விக்கிறவங்களோட நம்பர் அவங்க கொடுக்கலாம். ஃபோன் பண்ணா கொண்டு வந்து சர்வீஸ் தருவாங்களா இருக்கும். நம்ம 4 hours 5 hours இறங்கிடுவோம். நம்பர்லாம் கொடுத்து பர்மனண்டா வச்சுக்க போறது இல்ல. சரியா? சரி, நான் வாங்க, நீ வெள்ளலாம் போட வேணாம். நம்ம எடிட் பண்ணி ஆமா, எடிட்டர் இதெல்லாம் எடிட்டர். என்னடா வயிறை காமிச்சிட்டு இருக்க? குண்டா இருக்கா? இப்ப என்ன சாப்பிடுறீங்க 2 பேரும்? ஓ, மிக்சர். இல்ல, நான் வயிறை காமிச்சிட்டு இருக்கேன். ஓ, வயிறு. ஓ, சூப்பர். சரி, நான் போதும், அசிங்கமா தொப்பை காட்டுறேன். போதும். சோ பசிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபில் பண்ணி இருக்கீங்க. அது எப்படிடா வீட்ல இருந்தா பசிக்க மாட்டேங்குது, ட்ரெயின்ல வந்தா மட்டும் 2 பேருக்கு பசிக்குது? என்ன விஷயம் அது? வாய் எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கு. மக்களே, இவங்க அனுப்புறதுனால தாங்கவே முடியல. அப்புறம் சாப்பிட்டேன் பிரான் ஒன்றும் பண்ண முடியாது பிரான். முடியலாம் பாருங்க, பிச்சு கிடக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு க்ளோஸ் ரூமா இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் இதை வீடுன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா மொட்டை மாடிக்கு போலாம், வா கீழே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணி எங்க உயிரை வாங்குறானுங்க. அப்படி கூட சொல்லலாம்ல. இல்ல, எங்களை டார்ச்சர் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க. அப்படின்றதுதான் ரொம்ப சேஃபா இருக்கும். வீடெல்லாம் வாங்கல, நல்ல பசங்க தான். அப்பதான் இப்படி ஆயிடுவாங்க. என்னாச்சு? தீ பிடிச்சிருச்சா? என்ன இது? ஓ, படிக்க. வாங்க. என்ன பண்ண போறீங்க? ஏண்டா, அந்த மொட்டை மாடியில நெருப்பு பிடிச்சா இந்த லோயர் ஃப்ளோர்ல நெருப்பு வராதாடா? கரெக்டா கட்டுட்டா அறிவாளிங்களா? ஏய், உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சா. டேய் நவிலன், அவனை ஏன்டா அண்ணான்னு கூப்பிட மாட்டேங்கிறா? நவிலன், என்னது சேம்? அவன் அண்ணாடா உனக்கு? ஏய், அவன் அண்ணாடா. ஏய், நீ அண்ணாடா அவனுக்கு? ஏய், மிக்சர் வாயா. டேய், அவன் உன்னை அண்ணான்னு கூப்பிட சொல்றான். அவனை ஒஸ்ட் பிஹேவியர்டா நிலன். சிரிக்கிறியா நீ? கொட்டினது கொட்டிட்டு தப்பு இல்ல? தப்பு தானே நிலன்? இருங்க டிடிஆர்ட்ட சொல்லி உங்க 2 பேரும் இங்கே கிளீனிங் பண்ணதுக்கு வச்சுக்க சொல்லிடுறேன். டிடிஆர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இங்கே வச்சுக்கோங்க. டிடிஆர் இதோ பாருங்க, இதோ முக்கியமா இவனும் நல்லா பாத்துக்கோங்க மூஞ்சிய. டிடிக்கு ஃபோன் பண்ண போறேன். ஃபோன் பண்ண போறேன். நீங்க தேடிட்டு இருக்கிற 2 எலி இங்க தான் இருக்கு. இந்த 2 எலியும் வந்து புடிச்சிட்டு போயிடுங்க சொல்றேன். சொன்னாவா இல்ல மேலே இல்ல